நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இது டான் தொலைக்காட்சியின் கதை வழி அறமொழி நிகழ்ச்சி. ஒரு கணவன் வேலைக்கு சென்று விட்டு மிகவும் களைத்து போய் வீட்டிற்கு வருகின்றான். அவன் வீட்டிற்கு வரும் பொழுது மாலை ஒரு 7 மணியை அண்மித்துக் கொண்டிருக்கின்றான். காலை கூட ஒரு 6:30 மணி அளவில் அவன் வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு வேலைக்கு சென்றிருந்தான். அவன் வேலைக்கு செல்லும் பொழுது அவனது மனைவி அவனுக்கான காலை உணவு, மதிய உணவு என்பவற்றை பொதி செய்து கொடுத்திருந்தார். அவன் அவற்றை எல்லாம் அந்த உரிய நேரத்திலே உண்டு, தேவையான நேரத்திலே தேநீர் அருந்தி தன்னுடைய பணிகளை ஆற்றிவிட்டு இப்பொழுது வீட்டுக்கு வந்திருக்கின்றான். மிக நீண்ட தூர பயணம். அவனது முகத்திலேயே அந்த களைப்பு தெரிகின்றது. அவனது உடல் சோர்வாக இருக்கின்றது. மனைவி மிக அன்பாக அவனை வரவேற்று, வாருங்கள், உங்களுடைய தேகத்தை கழுவி விட்டு வாருங்கள், நாங்கள் உணவு அருந்தலாம் என்று சொல்கிறான். அவன் தன்னுடைய ஆடைகளை களைந்து விட்டு தங்களுடைய குளியலறைக்கு சென்று குளித்து விட்டு இப்பொழுது கொஞ்சம் உற்சாகமாக உணவு அருந்தும் மேசையிலே அமர்கின்றான். இவர்கள் இருவரும் மிகவும் அன்பானவர்கள், மிகவும் அந்யோன்யமாக பழகுபவர்கள். இன்று பகல் முழுவதும் நடந்த விடயங்களை இருவரும் ஒருவர் கதைத்து பரிமாறிக்கொள்பவர்கள், அந்த பழக்கத்தை உடையவர்களாக இருப்பவர்கள். இந்த மனைவி இன்று வீட்டில் தான் என்னென்ன செய்தேன், என்ன விடயங்களை நிறைவேற்றினேன் என்று ஒழுங்காக கூறுவாள். அந்த கணவன் இன்று அலுவலகத்தில் அல்லது அலுவலகத்துக்கு செல்கின்ற வழியிலே என்னென்ன நடந்தது என்பவற்றை கூறுவான். இவ்வாறாக இருவரும் மிக சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே இரவு உணவை அருந்துவது வழக்கம். இன்று கணவன் முதலில் உணவு உண்ட பின்னர் தான் உணவு உண்ணலாம் என்கின்ற எண்ணத்துடன் கணவனுடன் பேச்சு கொடுத்தவாறே மனைவி கணவனுக்கு உணவை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார். உணவு இன்று மிகவும் சுவையாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் கொஞ்சம் பசி வேறு கணவனுக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியுடன் பேசிக்கொண்டே உணவு உண்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இவை அனைத்தும் சேர்ந்து அவன் மிக அதிக அளவு உணவை, வளமையாக உண்பதை விட அதிக அளவு உணவை இன்று இரவு அவன் உண்டு விடுகின்றான். இப்பொழுது அந்த உணவு பரிமாறுவதற்காக இருந்த அந்த பாத்திரத்திலே இருந்த உணவு முற்று முழுதாக தீர்ந்து விட்டது. அதனை கணவன் பார்க்கின்றான். பார்த்தவும் இந்த மனைவி உடனடியாக சொல்கின்றாள், நான் ஏற்கனவே என்னுடைய உணவை அருந்திவிட்டேன். நீங்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானதால் எனக்கு பசிக்க தொடங்கிவிட்டது. எனவே நான் என்னுடைய உணவை அருந்திவிட்டேன். இது உங்களுக்கான உணவு தான் என்று சொல்கிறான். சொன்னதும் அந்த கணவன் சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் உண்மையில் அந்த மனைவி சொன்னது தவறு. இருவரும் சேர்ந்து உணவு அருந்துவதாகத்தான் அவள் ஒரு குறிப்பிட்ட அளவு உணவை தயாரித்திருந்தாள். இன்று பார்த்து கணவன் பசி, பேச்சு சுவாரஸ்யத்தினால் அதிகளவு உணவை உண்டு விட்டான். அவளுக்கு இப்பொழுது உணவு இல்லை. இருந்தாலும் கூட கணவன் மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக பொய் சொல்கிறாள். நான் ஏற்கனவே உணவை அருந்தி விட்டேன் என்று பொய் சொல்கின்றாள். இருந்தாலும் அந்த பொய் சொன்னதிலும் அவளுக்கு ஒரு திருப்தி. கணவன் மனதார வயிறார உணவு உண்டான், இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றான் என்ற திருப்தியுடன் அவள் அடுக்கலையிலே அந்த பாத்திரங்களை கழுவுகின்ற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். இப்பொழுது கணவன் மீண்டும் தன்னுடைய மேல் சட்டையை அணிந்து கொண்டு வெளியே செல்ல கிளம்புகின்றான். மனைவி, எங்கே செல்கிறீர்கள் இந்த நேரத்தில் என்று சொல்லி கேட்கிறாள். நான் எனக்கு தேவையான ஒரு மாத்திரை ஒன்றை வாங்குவதற்கு மறந்து விட்டேன், அது நிறைவடைந்து விட்டது. அருகே உள்ள ஒரு மருந்து கடைக்கு சென்று அதை வாங்கி வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பி செல்கின்றான். மனைவி தன்னுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். கிளம்பி சென்று சிறிது நேரத்தில் கணவன் திரும்பி வருகின்றான். அவன் திரும்பி வரும் பொழுது அவனது கைகளிலே மிக சுவையான உணவு, சுட சுட பொதி செய்யப்பட்ட உணவு இருக்கின்றது. வந்ததும் மனைவியை அழைக்கின்றான். நீ எனக்கு பொய் சொன்னாய் என்று எனக்கு தெரியும், வா, இந்த உணவை நாங்கள் இருவரும் மீண்டும் உண்ணலாம் என்று சொல்லி மனைவி கண்களிலே ஆனந்த கண்ணீருடன் மிக மகிழ்ச்சியுடன் அவனின் அருகே வந்து அந்த உணவை உண்பதற்காக அமர்கின்றான். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். கணவனின் பசியை மாற்றிய மனைவி அவனது மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக தான் உணவு அருந்தியதாக பொய் சொல்வதும், மனைவி பொய் சொல்வதை உணர்ந்து கொண்ட கணவன் தான் அதை அறிந்து கொண்டதை தெரியப்படுத்தாமல் வேறு அலுவலாக வெளியே செல்வது போல சென்று உணவு வாங்கி வருவதும் ஒரு அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகவே நான் காண்கின்றேன். மனிதர்களாகிய நாங்களும் கணவன் மனைவி ஆகட்டும், தாய் பிள்ளை ஆகட்டும், தந்தை பிள்ளை ஆகட்டும், சகோதரர்களாகட்டும், எல்லோருமே அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அது மிக உச்ச அளவில் இருப்பதாக வெளிப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற விடயத்தையே இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன்.
மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.